ஹலோடா குயின்ஸஸ், வெல்கம் டு குயின் டெல்டோ வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் ஃபைன். இன்றைக்கி வந்து எம்எஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வீக்ஸாக வீடியோ வரதுக்கு ரீசன் எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது. அதனால் வீடியோ போட முடியல. அண்ட் இப்போது தீபாவளி இது கொஞ்சம் ஒரு லீவ் மூடில் போனதுனால ரெக்கார்ட் பண்ண முடியல, போடல. இனிமேல் கரெக்டாக வீடியோ வந்துடும் தான். அண்ட் லாஸ்ட்டாக எதோட ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா, ஜிமின், ஜேகே 3 பேருமே வந்துட்டு கான்ஃபரன்ஸ் காலில் இருந்திருப்பாங்க. வியும் ஜேகேவும் மாற்றி மாற்றி ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. வந்துட்டு நோவாக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நோவா ரியாக்ட் பண்ணுவா, ஓகே சொல்லுவாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஜேகே வந்துட்டு லீட்டை இதுக்கு வாயினை வந்து ஏன் அல்லுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். 2 பேர் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஜிமின் தான் லாஸ்ட்டாக பேசிட்டு ஃபோனை வச்சுருப்பான். ஸோ நம்ம அதோடு முடிச்சிருப்போம். மீதி இந்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே எல்லோரும் மார்னிங் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஜேகே நோவா தான் வந்துட்டு வெளில காரிடாரில் ஒரு இடத்துல நின்றுட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போ நோவா தான் ஜேகிட்ட பேசுகிறான். நல்லா சம்பவம் பண்ணி விட்டீங்க லீக்கு, பின்ன சும்மா விட்ருவோமா? ஆனால் ஜேகே, நீங்கள் வந்து அவனோட கையை ஒட்டுறதுக்கு பதிலாக போய் அவன் கண்ணை நோண்டியிருந்துருக்கலாம். ஏன்னா அந்த கண்ணு இருக்க போய் தானே அவன் என்னை பார்த்துட்ருக்கான். ஸோ அது அவளுக்கு அன்ஈஸியாக இருக்கனால அவன் கண்ணை நோண்டி இருந்துருக்கலாம் பெட்டர். ஆமாம்ல, அது பண்ணியிருக்கணும். சரி விடு. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணானா போய் கண்ணை நோண்டிட்டு வந்துடுங்க. என்ன? நல்லா இருக்கு. நீ போய் கண்ணை நோண்டு, நீ போய் காலை வெட்டு, போய் அவனை அப்படியே புதைச்சிருங்க. என்ன 2 பேரும் என்ன ரவுடியா? அவளும் சொல்கிறா, நீயும் ஆமாம்ல, பண்ணாம விட்டுட்டேன்னு பேசிகிட்டு இருக்க. என்ன ஜேகே இது? 2 பேரும் என்ன அடியாளாவா வேலை பார்த்துட்ருக்கீங்க? இப்படி கொல்றேன் குத்துறேன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நோவா ஒன்றுலாம் உங்கள் 2 பேர்த்த வச்சுட்டு அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு ஒயின் வரா. இப்போ நோவா கேட்குறா, இவ்வளோ நேரம் எங்கடி இருந்த? இங்கே தான் நின்றுட்டுருந்தேன். ஒரு ஆள் நிற்கிறது கூட உங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ சீரியஸாக ஒருத்தனை போட்டு தள்ளுற பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நோவா தான் சொல்கிறா, அது அப்படி இல்லை ஒயன், ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது இப்படி சால்வ் பண்ணணும், இப்படி சமாளிக்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பண்ணிங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறானுங்களா டிஸ்கஸ்ஸு அப்படின்னு ஒயின் சொல்லிட்டு கையை காட்டிட்டு நிற்கிறா. நோவா தான் அவள் ஹேண்டை தூக்கி ஒயின் சொல்கிறல போட்டு, என்னடி இதுக்கெலாம் கோச்சிக்கலாமா? விடு பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் அப்படி ஏதாவது நாங்கள் பண்ணுறதா இருந்தால் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ரைட்டு, நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போகாமல் சும்மா இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒயின் தான் சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஒயின் தான் கேட்குறா, ஆமாம் எங்கே ஜிமின் ஆலியெல்லாம் காணும்? தெரில, அவனுங்க எங்கே போய் தொலைஞ்சானுங்கன்னு. இப்போது நம்ம அப்படியே இந்த சைட் பார்க்கலாம். ஜிமின் யாலி சைடு. யாலி அப்போ தான் ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியில் வரா. அப்போ தான் ஜிமினும் வியும் எங்கேயோ போய்கிட்டு அவளுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஜிமின் தான் யாலி கூப்பிட்டு, யாலி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பிளேயிங் ஏரியா பக்கத்தில் வா. சரி, நீங்கள் 2 பேரும் அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த பேப்பர்ஸ்லாம் போயிட்டு கெமிஸ்ட்ரி மேம்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க பிளேயிங் ஏரியா பக்கத்தில். இப்போ யாலி போயிட்டு பேப்பர்ஸ் கொடுத்துட்டு வரா. அங்கே பிளேயிங் ஏரியா பக்கத்தில் தான் போகிறா. இங்கே ஜிமின் வீக்குள்ளே இருக்க கான்வோ பார்க்கலாம். தான் கேட்குறான், ஏண்டா ஜேகே சொன்னதை யாலிகிட்ட சொன்னால் அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவா? தெரிலடா, என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில, சொல்லுவோம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறா வராமல்? இதோ வந்துட்டாடா அப்படின்னு 2 பேரும் அவங்க ரைட் சைடில் பார்க்குறாங்க. அப்போ தான் யாலி வந்துக்கிட்டு இருக்கா. யாலி அவங்க பக்கத்தில் வந்துட்டு, சொல்லுங்க என்ன, நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கே? மற்றவங்களாம் மேலே இருக்காங்க, இப்போதைக்கு இது ஒன்றை சொல்லணும், அதான் அவனை வர சொன்னோம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். இப்போது ஜிமினும் வியும் மாற்றி பார்த்துக்கிறானுங்க. மாற்றி அவங்களோட ஃபேஸே பார்க்குறானுங்க. அப்போ தான் யாலி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தான், மச்சான் நீங்கள் சொல்கிறா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசுகிறான். நாங்கள் 3 பேரும் அன்றைக்கி போயிட்டு லீக்கிட்ட பேசணும்னு சொல்லி அன்றைக்கி அவன் கையை உடைச்சிட்டு வந்தோம்ல. ஆமாம். அப்போது கை மட்டும் உடைக்கல, ஜேகே நிறையா பேசினான். அவன் வந்துட்டு ஒயின் நீ அவளை பார்க்காத அப்படி இப்படின்னு நிறையா லீக்கிட்ட சொன்னான். அது சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகி எகிற ஆரம்பிச்சிட்டான். எகிறத பார்த்து இவனுக்கு கோவம் பொங்கி அப்புறம் தான் கையை உடைச்சான் அப்படின்றான். யாழி அப்படியே ஷாக் ஆகிட்டு கேட்குறா, ஜேகேக்கு ஒயின் மேலே லவ் இருக்கா? இல்லை அது என்னவோ தெரில, அவன்கிட்ட கேட்டால் இல்லைன்றான். அப்புறம் எதுக்கிட்ட சொன்னேன்னா அதாண்டா தெரில அப்படிங்கிறான். அதை நினச்சி தான் கொஞ்ச நாளாக அவன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்கிறான். யாலி தான், ஜேகே என்னென்னலாம் கிட்ட சொன்னால் அதை ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்னே தான் சொல்கிறான். அவன் ஆள்
நீ அவளை பார்க்காத, அவள் எந்து, நீ அவளை பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். அவன் ஆளுன்னா அவ்வளோதான். போய் யாழி தான். இப்போ ஜேகேக்கு ஒயின் மேலே லவ் இருக்குது. அதை கேட்டால் அவன் அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒயின் மேலே அப்படி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை அப்படி இப்படிங்கிறான். அப்புறம் அவனே உட்காந்து யோசிக்கிறான், நான் எதுக்கு லீ கிட்ட அப்படி சொன்னேன், நான் ஏன் ஒயினே ஆளுன்னு சொன்னேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட முடியல உசுர் அடிக்கிறான் அவன், அவனுக்கே தெரில அப்படின்னு ஜிமின் தான் சொல்கிறான். இப்போ யாழி தான் ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு லுக் விட்டுட்டு, ஷோ என்னடா இது, சரி ஷோ பேசாம நான் போய் ஜேகிட்டே கேட்ட வேண்டாம் அப்படி சொன்னேன்னு. நீ போய் கேளு கேளு, அவன் உன்கிட்ட உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவான். நான் எதுக்கு அப்படி சொன்னேனே தெரிலடின்னு. போ போ, நாங்கள் 2 பேர் மட்டும் தான் புலம்பு லிஸ்ட்டில் இருந்தோம், நீ ஆட் ஆயிக்க, போய் கேளு போ, எங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். லைட்டாக சிரிச்சிட்டு இருக்கான். இப்போது யாழி, சரி வாங்க நம்ம மேலே போகலாம், எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, கிளாஸும் ஸ்டார்ட் ஆக போகுது, வாங்க மேலே போகலாம். அப்போ அப்படியே 3 பேரும் மேலே தான் போகிறாங்க அவங்க கிளாஸ்க்கு. இங்கே ஜேகே, நோவா, ஒயன் 3 பேரும் வெளியில் தான் காரிடாரில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே, ஒயன், நோவா அந்த ஆர்டர் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அந்த 3 பேர் போனோடனே டக்குன்னு வி போயிட்டு நோவா பக்கத்தில் நிற்கிறான். ஜிமின் போயிட்டு ஜேகே பக்கத்தில் நிற்கிறான். யாழி போயிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் நிற்கிறா. இப்போது ஒயன் தான் கேட்குறான், எங்கே 3 பேர் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. ஜிமின், நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம், அவன் எங்கே போயிட்டு வந்தான்னு தெரில அப்படின்றான். ஓ சரி. யாழி நீ எங்கே போன? கெமிஸ்ட்ரி மேம் ஸ்டாஃப் ரூம் பேப்பர்ஸ் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வான்னாங்கடி, அதான் போய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தேன். சரி அப்படின்னு அப்படியே ஆள் ஒரு சைடு நின்றுட்டுருக்காங்க. இப்போ வீதான் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி இருங்கடா போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போது 5 பேர் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறினோடனே கொஞ்சம் சைடில் தள்ளி தான் நிற்பாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே அவங்க 6 பேர் நிற்கிறது தேடி அந்த மாதிரி தான் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ ஸ்டெப்ஸில் தான் ஒரு பர்சன் ஏறி வராங்க. ஜிம்மின் இதை நோட் பண்ணிட்டு ஜேகே காதுகிட்ட போய், பாடுறா யார் வரான்னு அப்படின்னு ஒன்னே ஜேகேவும் பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு லைட்டாக அப்செட் ஆகுது. அங்கே வந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, லீ தான் மேலே வந்திருப்பான். ஸோ லீயை பார்த்துட்டு தான் 2 பேரும் டென்ஷனாக இருந்திருப்பாங்க. லீ வந்துட்டு அப்படியே ஒயினே தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். அவன் வச்சக்குன்னு வாங்காமல் ஒயினே தான் பார்த்துட்ருக்கான். இதை ஜேகே நோட் பண்ணிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஜிமின் காதுகிட்ட போய், அவனுக்கு என்ன வேண்டா அப்போ இதுக்கு அப்படி லுக் விட்டுட்டு போகிறான், ஏன் சும்மா தெரியாதா, கை உடஞ்சது பத்தாதா, கண் நோண்டி விடணுமா அவனுக்கு, ரொம்ப விரியத்துறண்டா என்ன அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் தான் வந்துட்டு ஜேகே காதுகிட்ட போயிட்டு, அப்படின்னு ஏதாவது சொல்கிறான் அவன். ஜேகேவும் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டு ஓகேடான்ற மாதிரி தம்ஸ்அப் காட்டுறான். இப்போது ஜேகேக்கு பக்கத்தில் தான் ஒயின் நின்றுருப்பா. ஸோ அவன் அப்படியே அவன் கையை தூக்கி ஒயின் ஷோல்டரில் போடுறான். ஒயனும் அதை அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவன் நோவா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பா. லீ வந்ததை நோட் பண்ணியிருக்க மாட்டா. இப்போது நோவா தான் வந்துட்டு லீயை பார்த்துட்டு ஒயின் கிட்ட சொல்கிறா, அங்கே பாரு லீ ஒன்று தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு ஒன்னே ஒயனும் பார்க்குறா. ஒரு செகண்ட் அப்படியே லீக்கு ஒயனுக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்படியே ஒயின் அதை பிரேக் பண்ணிட்டு, இப்போ அவனுக்கு என்ன வண்டி வேணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அப்செட் ஆகிட்டா. இங்கே லீ வந்துட்டு ஜேகே ஒயின் மேலே கை போட்டதை பார்த்துட்டு அவன் அப்படியே அவ்வளோ ஒரு வயித்தெரிச்சலில் இருக்கான். அவனுக்கு அப்படியே கோவம் உள்ளே பற்றிக்கிட்டு வருது. அப்படியே ஜேகே முறைக்கிறான் ஜேகேவை. ஜேகே ஸ்மெக் பண்ணிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி ஐப்ரோவை தூக்கி காமிக்கிறான். அவன் லீக்கு என்ன ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே முறைச்சிட்டே போயிடுறான். நல்லா கோவப்பட்டுட்டு அப்படியே முறைச்சிட்டே போயிடுறான். ஜேகே தான் வந்துட்டு ஒயின் சொல்லேருந்து கையை எடுத்துகிட்டு ஜிமின் கிட்ட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு, நல்ல ஐடியா கொடுத்தடா, இப்படி வயிறுஞ்சிட்டு போனோம் பார்த்தியா, இப்போ தான் எனக்கு அப்படியே மனசு குளுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது உள்ள கிளாஸ் ரூமுக்கு போயிருந்த வி ரிட்டர்ன் வரான். வி வரும்போது தான் லீயும் க்ராஸ் ஆகிருப்பான். லீ போகும்போது லீ வாயினை பார்த்தது, ஜேகே வாயின் மேலே கை போட்டது, இதெல்லாமே அவன் பார்த்துட்டு தான் வந்துருந்துருப்பான். அவன் வந்துட்டு நோவா பக்கத்தில் நின்றுட்டு ஜேகேக்கு இந்த மாதிரி சிக்னல் பண்ணுறான். வி ஒரு தம்ஸ் அப் காமிக்கிறான். ஜேகே வந்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவன் சிம்பிள் பண்ணுறான். இப்போது யாழி தான் ஜிமின் காலர் பிடிச்சி அவள் காதுக்கிட்ட அவன் வாய்க்கிட்ட அவன் காதை இழுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. போய் ஜேகே காதில் இந்த மாதிரி வாயின் மேலே கை போடுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறா. ஜிமினும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே மண்டையாட்டுறா அவன் பண்ணுற மாதிரி. இப்போ அப்படியே எல்லாரும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. ஈவினிங் தான். ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒயின், நோவா, யாழி மட்டும் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக கிளம்புறாங்க. பாய்ஸ்லாம் ஸ்கூலில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க அப்படியே கிளம்பிட்டு 3 பேரும் அப்படியே சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது நோவா கேட்குறான், நம்ம 3 பேரும் பார்க் போய் மாதிரி லைட்டாக ஜாலியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ பார்க் போகலாமா அப்படின்னு கேட்குறா.
வயனும் ஓகே அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் காட்டுறான். யாழி கேட்குறா, வாங்க அப்படியே அந்த கடையில் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்கில் போய் விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைட்டாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே 3 பேரும் அப்படியே சைக்கிள் எடுத்து ரைட் பண்ண ஆரம்பித்து பார்க்குக்கு வெளியில் இருக்க ஒரு கடை முன்னாடி போய் நிப்பாட்டுறாங்க. அப்படியே 3 பேரும் போய் வாங்கிட்டு பார்க்கு தான் போகிறாங்க. இப்போ 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் தான் பேசுகிறா. ஹே யாழி, இந்த நோவாடி இன்னைக்கு போய் ஜேகேக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காடி, இந்த மாதிரி லீ கண்ணை நோண்டிரு அப்படின்னு ஐடியா கொடுத்துட்ருக்காடி கொலை பண்ணுறதுக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி ஏதோ ரவுடி மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. யோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்பிக்கிட்டு இருக்கா யாழிக்கிட்ட. இப்போ நோவா சொல்கிறா, நீயே சொல்றி, நான் சொன்னதில்ல என்னடி தப்பு இருக்குது, அவன் வந்து இவளை பார்க்கறனால தானே இவளுக்கு ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் ஆகுது, அப்போ பார்க்குற அந்த கண்ணை நோண்டிட்டா எதுவும் இருக்காதுல்ல, நான் கரெக்டாக தானடி சொன்னேன் அப்படின்னு யாழியை பார்த்து கை கை காமிக்கிறா. யாழி, கரெக்டு தாம்மா, கரெக்டாக தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது வயன் தான் வீட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தா சோஃபாவில் யோன்ஜன் உட்காந்துருக்கா. அவளுக்கு லைட்டாக ஷாக் ஆயிடுச்சு. அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்புலாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு. யோன்ஜனும் கையில் மொபைலும் ஒரு ஸ்டீல் ஸ்கேலும் வச்சுட்டு உட்காந்துருக்கான். வயனுக்கு அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தோன்னே அள்ளு விட்டுருச்சு. யோன்ஜன் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் கழித்து வயனில் கூடுறான். அந்த மாதிரி அவன் அப்படியே ஃபோனை காமிக்கிறான். டைம் என்ன ஆகுது? 6:15. இதான் நீ வீட்டுக்கு வர லட்சணமா? எங்கே போய் சுற்றிட்டு வர? எவன் கூட போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வர அப்படின்னு கேட்குறான். வயன் தான், அண்ணா அண்ணா நான் நிச்சயமாக பார்க் தான் போனேன். நோவா யாழி கூட தான் போயிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுச்சு. சத்தியமாக நான் பார்க் தான் போயிட்டு வந்தேன். அவங்களோட தான் போனேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஏன் சொன்னா, இந்த பொய்யை நான் நம்ப சொல்கிற, நீ அதுங்க 2ங்களோட போயிட்டு நீ பார்க் போயிட்டுன்னு சொல்லி நம்ப சொல்கிற. பார்க் போயிருக்க, யாரு கூட போயிருக்க, எவன் கூட போனேன், வர எதிர்த்து பேசுகிற, இன்னும் அந்த புழக்கம்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோன்தன் அப்படியே தான் சோஃபாலேருந்து எந்திரிக்கிறான். வயனுக்கு அவ்வளோதான். அவள் அப்படியே அந்த லஞ்ச் பேக்லாம் அப்படியே அங்கேயே கழட்டிட்டு ஒரு மாதிரி அவள் நர்வஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா அங்கனுக்குள்ளேயும். இப்போ யோன்ஜன் தான் வந்துட்டு, இது என்ன டைம், இத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முட்டிலேயே வந்துட்டு இந்த ஸ்டீல் ஸ்கேல் வச்சு ஒரு அடி அடிக்கிறா. வயன், அண்ணா நான் வேணாண்ணா, நான் சத்தியமாக அவங்களோட தான் நான் போனேன், ப்ளீஸ் என்னை நம்புறீங்க, வேணா அவங்களுக்கு கால் பண்ணி நான் நிஜமாக அவங்களோட தான் போனேன், வேணாண்ணா அடிக்காதண்ணா ப்ளீஸ்ண்ணா, ரொம்ப வலிக்கும், ப்ளீஸ் அடிக்காத, வேணாம். இப்போ யோன்ஜன்தான், நீ யார் எனக்கு சொல்ல, உன் பேச்சு நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னி 2 அடி அப்படியே வைக்கிறான். அந்த முட்டிலே போடுறா. வயன் அப்படியே அங்கேயே அப்படியே முட்டி போட்டுறா. வலிக்குது, நான் அப்படியே அழுதுறா வயன். ப்ளீஸ் அடிக்காத, வலிக்குது, இப்படிலாம் கேட்காத, நான் அவங்களோட தான் போயிட்டு வந்தேன். இப்போ அப்படியே யோன்ஜன் தான் வயனோட முடியை பிடிச்சி அவனை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறா. வயன், அண்ணா வலிக்குதுண்ணா விடுண்ணா, அண்ணா வலிக்குதுண்ணா. இப்போ யோன்ஜன்ண்ணா, கயமடக்குன்றான். நான் வேணாண்ணா, அது வேணாண்ணா, வலிக்கும்ண்ணா, ஒழுங்காக சொல்கிறது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஹேரோட க்ரிப்பை அப்படியே டைட்டன் பண்ணுறான். அண்ணா வலிக்குதுண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவளோட கையை ஒரு மாதிரி மடக்கி வைக்கிறா. ஃபிங்கர்ஸ் அப்படியே ஃபோல்ட் பண்ணுறா. யோன்ஜன் அப்படியே அந்த ஜாயிண்ட்லேயே அப்படியே ஸ்டீல் ஸ்கேல் வச்சு அப்படியே அடின்னு அடிக்கிறான். ஒவ்வொரு ஃபிங்கரோட அந்த மடக்கிற இடத்துல அப்படியே அடிக்கிறான். வயன், அண்ணா வலிக்குதுண்ணா ப்ளீஸ்ண்ணா அடிக்காதுண்ணா. யோன்ஜன் வயன் அழுகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காமல் அவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே அவன் அடிச்சுலாம் முடிச்சுட்டு வயன் முடியை பிடிச்சி இழுத்து அவனை பார்க்க வச்சு, இனிமேல் வீட்டுக்கு லேட்டாக வருவியா? இல்லைண்ணா வரமாட்டேண்ணா, இனிமேல் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்றான். அதையே மெயின்டைன் பண்ணிக்கோ, ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வந்த இதை விட மோசமாக தான் நெக்ஸ்ட் டைம் பனிஷ் பண்ணுவேன். ஓகேண்ணா. இப்போ அப்படியே யோன்ஜன் விட்டுட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். வயன் அங்கேருந்து பேக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு அவள் ரூமுக்கு போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்து அழுகிறா. எனக்கு மட்டும் ஏன் அண்ணன் இப்படி இருக்கா, மற்ற எல்லாத்துக்கும் இவ்வளோ பாசமாக இருக்காங்க, இவன் ஏன் இப்படி இருக்கான், ரொம்ப அடிக்கிறான், வலிக்குது. அப்படியே வயன் அங்கேயே அப்படியே அழுதுகிட்டே பெட்லேயே அப்படியே படுத்துருந்துருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யாரோ டோர் தட்டுற சவுண்ட் கேட்குது. ரொம்ப தட்டிகிட்டே இருக்காங்க.
வாய்ந்தா அப்படியே தூக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு, அவளால அப்படியே நடக்க முடியாம நடந்து போய் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்படியே மறுபடியும் இந்த பெட்லயே படுத்திருந்திருப்பா. உள்ள டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அவங்க அம்மா தான் வராங்க. "ஏய் வயன் என்ன பண்ணிட்டு இருக்க கதவு பூட்டிட்டு? இவ்ளோ நேரமா தட்டிட்டு இருக்கியா? உனக்கு வந்து தொறக்க தெரியாதா?" அப்படின்னு திட்டிட்டே டோர மெதுவா ஓப்பன் பண்றாங்க. அவங்க வந்து வயன் போய் டக்குன்னு பெட்ல விழுறத பார்த்தோனே, "ஏய் என்னாச்சு?" அப்படின்னு போயிட்டு பக்கத்துல போயிட்டு ஃபீவர் அடிக்குதான்னு செக் பண்றாங்க. ஃபோர்ஹெட், சீக்ஸ் அங்கலாம் பார்த்துட்டுருக்காங்க. "ஏய் இவ்ளோ ஃபீவர் அடிக்குது. என்ன ஆச்சு? எப்போலருந்து ஃபீவர் இருக்கு? ஒயின் சொல்லு." அப்படின்னு அப்படியே ஒயின் சீக்ஸ டேப் பண்றாங்க. ஒயின் தான், "தெரியலம்மா. வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் ஈவினிங் ஒரு மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே இந்த பெட்ஷீட் எடுத்து அப்படியே பொத்திட்டு படுக்கிறா. இப்போ ஒயின் அம்மா தான் வெளியில போயிட்டு ஃபீவருக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, "யோன்ஜன், யோன்ஜன்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. யோன்ஜன் அவன் ரூம்லேருந்து வெளில வரான். என்னம்மா?" "டேய் உன் தங்கச்சிக்கு ஃபீவர்டா. நீ போய் கொஞ்சம் மெடிக்கல்ல போய் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரியா? வீட்ல எதுவுமே இல்ல." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. யோன்ஜன் உடனே ஒயன் ரூம வந்து லைட்டா எட்டி பார்க்குறான். என்ன அப்படின்ற மாதிரி. அவனும் வந்துட்டு சரின்னு மண்டைய ரூம்குள்ள போயிட்டு கால் பண்றான். லீக்கு தான் கால் பண்றான். கால் பண்ணிட்டு, "ஏய் லீ, போய் மெடிக்கல்ல போயிட்டு ஃபீவருக்கு டேப்லெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, நம்ம போய் மீட் பண்ணுற இடத்துக்கு வா. நான் அங்க வந்து டேப்லெட்ஸ் வாங்கிக்கிறேன்." லீ கேட்குறான். "ஏன்டா டேப்லெட்ஸு? எதுக்கு? யாருக்கு என்னாச்சு? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா?" "இல்லடா, பையனுக்கு தான் ஏதோ ஃபீவர் அடிக்குதாம்மா. எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதுக்கு எனக்கு போய் வாங்கிட்டு வர பிடிக்கல. அதான் நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். வாங்கிட்டு வா, நான் அங்கே வந்து வாங்கிக்கிறேன்." அப்படின்னோடனே லீ இது மாதிரி, "என்னடா ஆச்சு? டேய் என்னாச்சு ஒயினுக்கு? நீ வா, டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வா, நான் சொல்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜன் கால் கட் பண்ணிடுறான். அப்படியே அவங்க ரெகுலராக மீட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கு தான் யோன்ஜன் போய் வெயிட் பண்ணிட்டுருக்கான். லீயும் டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வரான். லீ இந்த டேப்லெட்ஸ்லாம் யோன்ஜன் கையில் கொடுத்துட்டு, "டேய் மச்சான் என்னாச்சு ஒயினுக்கு? சொல்றா என்னடா ஆச்சு?" "தெரிலடா, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரில. ஃபீவர்னு படுத்து கிடக்கா." "டேய் இப்போ என்ன? இப்போ அவளுக்கு ஓகேவா? எப்படி இருக்கு ஃபீவர்?" "அதெல்லாம் தெரில, நான் போய் பார்க்கல. உனக்கு அவ்வளோ அக்கறையா இருந்தா நீயே வந்து பாரு." அப்படின்னு யோன்ஜன் சொல்கிறான். லீ ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு லைட்டாக சேடாக இருக்குது. இந்த மாதிரி என்ன ஒயினுக்கு ஃபீவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். யோன்ஜன், "சரிடா பாய், நான் கிளம்புறேன். டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. லேட் ஆச்சுன்னா ஏதாவது கேட்பாங்க. நான் போய் குடுத்துட்டு நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். பாய்." அப்படின்ட்டு யோன்ஜன் கிளம்பிடுறான். இங்கே லீ அங்கே நின்று யோசிச்சுட்ருக்கான். ஒயினுக்கு என்னாச்சு? ஃபீவர் எப்படி இருக்கு? ஐயோ இவன் கேட்டால் ஒன்று கூட சொல்லாமல் போகிறான். அப்படியே அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது யோன்ஜன் தான் வீட்டுக்கு வந்துட்டு, "மா இந்தாங்க டேப்லெட்ஸ்." அப்படின்னு அவங்க கையில் கொடுத்துட்டு அவன் அப்படியே அவன் ரூமுக்கு போயிடுறான். இப்போது ஒயின் அம்மா தான் ஒயினுக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவளை போய் ஃபுட்டு பக்கத்தில் வச்சுட்டு எழுப்புறாங்க. "ஒயின்மா எந்திரிடா, அம்மா ஃபுட் எடுத்து வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கு." அப்படின்றாங்க. ஒயினும் அப்படியே மெதுவாக எந்திரிச்சிட்டு அந்த ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் போட்டு அப்படியே படுத்துடுறா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நோவா தான் கிளம்பிட்டு எப்பயும் போல் யூசுவலாக கால் பண்ணுற மாதிரி ஒயின் ஃபோனுக்கு கால் பண்ணுறா. பட் ரிங்கே போகல, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரின்னு சொல்லிட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு நேராக ஒயின் வீட்டு முன்னாடி போயிட்டு, "ஒயின், ஒயின் வாடி, டைம் ஆச்சு." அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஒயின் அம்மா தான் வெளில வராங்க. இப்போ ஒயின் அம்மா தான் சொல்கிறாங்க, "நோவா, ஒயினுக்கு ஃபீவர்னால அவள் ஸ்கூலுக்கு வர முடியாது. நீ போம்மா ஸ்கூலுக்கு." அப்படின்னு சொல்கிறாங்க. நோவா தான் கேட்குறா, "ஆண்டி என்னாச்சு? நேற்று ஈவினிங் நல்லா தானே இருந்தா?" "தெரியலம்மா என்னாச்சுன்னு. நான் நைட் ஒரு 8 போல் வந்து பார்க்குறேன், ஃபீவரில் படுத்திருந்தா. என்னாச்சுன்னு தெரில. ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து தான் ஃபீவர்னு சொன்னா. நான் டேப்லெட்ஸ் கொடுத்து படுக்க வச்சுருக்கேன். இன்னும் எந்திரிக்கல. ஃபீவர் சரியானோடனே அவள் ஸ்கூலுக்கு வந்துடுவா." அப்படின்னு சொல்கிறாங்க. நோவாவும், "ஓகே ஆண்டி, அவளை நல்லா பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அவள் நல்லா ஆனதுக்கப்புறம் கால் பண்ண சொல்லுங்கள். நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன் ஆண்டி. பாய்." அப்படின்னு சொல்லிட்டு நோவும் கிளம்பிடுறா. இப்போ நோவா தான் யாழி வீட்டுக்கு போயிட்டு, யாழி ஆல்ரெடி வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. நோவா ஒயின் வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ நோவா மட்டும் வரதை பார்த்துட்டு யாழி கேட்குறா, "ஏய் ஒயின் எங்க? அவள் எங்கே வரல? என்ன லேட் ஆயிடுச்சா என்ன? இல்லை முன்னாடியே போயிட்டாளா?" நோவா தான் சொல்கிறா, "இல்லடி, அவளுக்கு ஃபீவராம். என்னன்னு தெரில. நேற்று ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஃபீவராம். அவங்க அம்மா தான் லேட்டாக பார்த்துருக்காங்க. ஒரு 8:00 போல் பார்த்துருக்காங்களாம். ஃபீவர்னு சொல்லியிருக்கா. டேப்லெட்ஸ் கொடுத்து படுக்க வச்சுருக்காங்க. இன்னி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காளாம். அதனால் ஸ்கூலுக்கு வரல. ஃபீவர்." அப்படின்னா, "என்னடி ஆச்சு? நேற்று நல்லா தானே இருந்தா நம்ம கூட இருக்கப்போ?" அப்படின்னு சொல்கிறா யாழி. "அதான் தெரில, என்னாச்சுன்னு தெரில. சரி வா, ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு வா." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க.
இப்போது இவங்க 6 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன் முன்னாடி ஒரு எபிசோடில் ஒரு ட்ரீ கீழ. அந்த இடத்துல தான் நோவாவும் யாழியும் வராங்க. அவங்க கொஞ்சம் லேட்டா வராங்க. ஆல்ரெடி வீமன் குக் 3 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது ஜேகே தான் நோவாவும் யாழியும் மட்டும் வரத பார்த்துட்டு, "வயன் எங்க? அவ வரலையா?" அப்படின்னு கேட்குறான். நோவா தான், "இல்ல ஜேகே, அவளுக்கு ஃபீவர் அதான் வரல." "ஃபீவரா? நேத்து நல்லா தானே இருந்தா போம்போது. என்ன ஆச்சு?" "தெரியல ஜேகே. நாங்க நான் போய் கேட்டேன் ஒயின் அம்மாட்ட இந்த மாரி ஃபீவர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் டைம் ஆச்சு ஈவினிங் வந்து பார்க்குறேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! சரி, சரி. ஈவினிங் போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு கால் பண்ணு. அவளுக்கு ஃபீவர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு." அப்படின்னு ஜேகே சொல்றான். "ம் சரிடா." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேர் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இந்த எபிசோட இதோட எண்ட் பண்ணிக்கலாம்டா. அண்ட் இது வந்து எம்எஸ் பார்ட் 5 வந்துட்டு எனக்கு என்ன சொல்ல ஒரு 1 வீக் இல்ல ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. இத நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்றேன். எனக்கு நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பேன். சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸால எம்எஸ் பார்ட் 5 போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அது லிட்டரலி எனக்கு முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ஒரு ஹோல் டே நான் ட்ரை பண்ணியிருப்பேன். என்னால முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் அடுத்த வீக் வேறு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுன்றனால நான் வந்துட்டு ஓகே, அடுத்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அதான்டா இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இல்லைனா எம்எஸ் பார்ட் 5 முன்னாடியே வந்திருக்கும். 6 தான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். பட் இப்போ 5 லேட் ஆகுது. அந்த ப்ராப்ளமால தான் அது கொஞ்சம் லேட் ஆச்சு. இனிமேல் ரெகுலரா வந்துரும்டா. அண்ட் ஜிமின் பர்த்டேக்குமே எந்த ஒரு வீடியோவும் போட முடியாததுக்கு ரீசன் அதான்டா. எனக்கு அப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்ததுனால என்னால் ரெக்கார்ட் பண்ணவும் டைம் இல்ல. போடவும் சுத்தமாவே டைம் இல்ல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இத்தனைக்கும் நான் தம்ப்நெயில்லாம் வேற எடிட் பண்ணி வச்சுட்டேன். பட் ரெக்கார்ட் பண்ணல. அது ஸ்டோரி எல்லாம் ரெடி. பட் அது ரெக்கார்ட் தான் பண்ணணும். நான் டைம் கிடைச்சா ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன்டா. அது ஜிமின் பர்த்டேக்குன்னு போட முடியல. ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு யூசுவலா ஒரு 1 ஷாட் அந்த மாரி பார்த்துடலாம். 1 ஷாட்டா தான் வரும்னு நெனைக்கிறேன். மேபி 1 ஷாட் ஆர் 2 ஷாட். டைம் டியூரேஷன் வந்து ஒரு 1 ஹார் to 1 1/2 ஹார்ஸ் மேல போச்சுன்னா, நான் 2 ஷாட்டா போட்டுடுறேன். அதுக்குள்ள வந்துச்சுன்னா, நான் 1 ஷாட்டா போட்டுடுறேன். மேபி அது கொஞ்சம் தாண்டும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். நான் எப்படின்னு பார்த்துட்டு நான் போட்டுடுறேன். பட் அது எப்போ வரும்னு என்னால் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போடுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன்டா. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும், இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ கீழேயுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அதில தான் இனிமேல் எல்லா அப்டேட்ஸும் வரும்டா. ஸோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் அவ்வளோதான்டா. பாய்டா குயின்ஸீஸ். டேக் கேர். சீ யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் பார்ட்.